ரவீந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள். 15வது பேரவையின் முதல் கூட்டம் இன்று தொடக்கம். புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்கின்றனர். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் நடவடிக்கை. 2016ஆம் ஆண்டுக்கான SRM தமிழ் பேராய விருதுகள் ஜூன் 30ற்குள் நூல்கள், பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு. SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:31 மணிக்கு வெளியிடப்படுகிறது. தற்காலிக மதிப்பெண் பட்டியலை ஜூன் 1ஆம் தேதி முதல் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள தேர்வுத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு தேர்வுகள் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெற்றன. இந்த தேர்வினை தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 10,72,185 மாணவ மாணவியர் எழுதினர். இவர்களை தவிர 48,564 பேர் தனி தேர்வாளர்களாகவும் எழுதியுள்ளனர். தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:31 மணிக்கு வெளியாகின்றன. இதனை www.tnresults.nic.in, www.dge1.tn.nic.in, www.dge2.tn.nic.in என்ற இணையதளங்களில் பதிவெண், பிறந்த தேதி, மாதம், ஆண்டு ஆகியவற்றை பதிவு செய்து மதிப்பெண்களுடன் தெரிந்து கொள்ளலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள தேசிய தகவல் மையங்கள், அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் மாணவர்கள் கட்டணமின்றி முடிவுகளை தெரிந்து கொள்ள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வரும் 1ஆம் தேதி முதல் www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் பள்ளி மாணவர்களும் தனி தேர்வர்களும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. 15வது பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்கின்றனர். 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்குகிறது. பேரவை தொடங்கியவுடன் அவை முன்னவரும் எதிர்க்கட்சித் தலைவரும் இணைந்து தற்காலிக தலைவரை பேரவைத் தலைவரின் இருக்கையில் அமர வைப்பர். இதன் பிறகு புதிய உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு தொடங்கும். முதலில் ராதாகிருஷ்ணன் நகர் எம்எல்ஏவாக முதல்வர் ஜெயலலிதா பொறுப்பேற்பார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், மற்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்க உள்ளனர். இதன் பின்னர் சட்டப்பேரவையின் தலைவர், துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு கூட்டத்தொடர் ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும். அப்போது ஆளுநர் உரை, நிதிநிலை அறிக்கை உள்ளிட்டவற்றை தாக்கல் செய்வதற்காக சட்டப்பேரவை கூடும். அதிமுகவுக்கு 131 உறுப்பினர்களும் அதன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கொங்கு இளைஞர் பேரவை 1, மனிதநேய ஜனநாயக கட்சி 1, முக்குளத்தோர் புலிப்படை 1 உறுப்பினரும் உள்ளனர். திமுகவுக்கு 89 உறுப்பினர்களும், இதன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 8 உறுப்பினர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 உறுப்பினரும் உள்ளனர். தமிழக அமைச்சரவையில் புதிதாக 4 பேர் அமைச்சர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் இவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்கின்றனர். முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான 29 அமைச்சர்கள் கொண்ட புதிய அமைச்சரவை நேற்று முன்தினம் பதவியேற்றது. இதனையடுத்து தமிழக அமைச்சரவையில் மேலும் 4 பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். இதன்படி காதி கிராம தொழில்கள் துறை அமைச்சராக ஜி. பாஸ்கரனும், இந்து சமய அறநிலையங்கள் துறை அமைச்சராக சேவூர் எஸ். ராமச்சந்திரனும், தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக நிலோபர் கபிலும், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக பி. பாலகிருஷ்ணா ரெட்டியும் இன்று நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பொறுப்பேற்கின்றனர். கேரள மாநிலத்தில் பினராயி விஜயன் தலைமையிலான 19 அமைச்சர்கள் கொண்ட புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்கிறது. கேரள பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்டுகள் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி 97 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. மார்க்சிஸ்ட் அரசியல் குழு உறுப்பினரும் முன்னாள் மாநில செயலருமான பினராயி விஜயன் புதிய முதல்வராக இன்று பதவியேற்கிறார். இவருடன் 18 அமைச்சர்களும் இன்று பொறுப்பேற்க உள்ளனர். மார்க்சிய கம்யூனிஸ்ட் சார்பில் 12 பேரும், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் 4 பேரும், மதச்சார்பற்ற ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ் சார்பில் தலா ஒருவரும் அமைச்சராக பதவியேற்கின்றனர். சட்டப்பேரவைத் தலைவராக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணனும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சசி துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளார்.
தமிழகத்தில் மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு இல்லை என்பதால் கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மட்டுமே மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நுழைவுத் தேர்வை தாங்களே நடத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என மாநில அரசுகளும் வலியுறுத்தின. இதனிடையே நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு ஒத்திவைப்பது தொடர்பான அவசர சட்டம் குறித்து குடியரசுத் தலைவரை மத்திய அமைச்சர் நட்டா சந்தித்து விளக்கம் அளித்தார். இதனையடுத்து அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்தார். இதன் மூலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஒதுக்கப்பட்டுள்ள மாநில அரசு இடங்களுக்கு மட்டும் நுழைவுத் தேர்வில் இருந்து விலக்கு கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்தாய்வு மூலம் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றும் விண்ணப்ப விநியோகம் ஓரிரு நாளில் தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அசாம் மாநில முன்னேற்றத்திற்காக முதல்வர் சர்பானந்த சோனோவால் கடினமாக பணியாற்றுவார் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநில பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து 15 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து மத்திய அமைச்சராக பதவி வகித்த சர்பானந்த சோனோவால் அசாம் முதல்வராக பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநில முதல்வர்களும் பங்கேற்றனர். பதவியேற்பு விழாவில் பேசிய மோடி, மாற்றத்தை விரும்பி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாய்ப்பளித்த அசாம் மக்களுக்கு நன்றி என தெரிவித்தார். பழங்குடி இனத்தை சேர்ந்த சோனோவால் தற்போது அசாம் மக்களின் தலைவராக ஆகியுள்ளார் என்றும் அசாம் மாநில முன்னேற்றத்திற்கு அவர் பாடுபடுவார் எனவும் தெரிவித்தார். और मुझे विश्वास है कि हमेशा प्रसन्न चित्त रहने वाले सर्बानंद जी असम के सर्बानंद के लिए कोई कसर नहीं छोड़ेंगे. पूरी मेहनत और लगन के साथ असम के भाग्य को बदलने के लिए पूरा प्रयास करेंगे. பாகிஸ்தானில் தலைமறைவாக உள்ள மும்பை நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் விரைவில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவார் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் தாவூத்தை கைது செய்ய பன்னாட்டு அமைப்புகளின் உதவி தேவைப்படுவதாக தெரிவித்தார். தாவூத்துக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களையும் பாகிஸ்தானிடம் இந்தியா அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். பாகிஸ்தானில் பதுங்கியுள்ள தாவூத் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் எவ்வித நிபந்தனையும் இன்றி அவர் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவார் எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நக்சலைட்டுகள் மற்றும் மாவோயிஸ்டுகள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். ஸ்மார்ட் நகரங்களாக தரம் உயர்த்தப்பட உள்ள 13 நகரங்களின் பெயர்களை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ளார். இந்த பட்டியலில் அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தலை சந்திக்க உள்ள உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரான லக்னோ இடம்பெற்றுள்ளது. இது தவிர தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள வாராங்கல், ஹிமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலா, சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்ப்பூர், பீகார் மாநிலத்தின் பாகல்பூர், கோவாவின் பனாஜி, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சி, திரிபுராவின் அகர்தலா, ஹரியானாவின் ஃபரீதாபாத், மேற்கு வங்க மாநிலத்தின் நியூ டவுன் கொல்கத்தா, போர்ட் பிளேயர், சண்டிகர் உள்ளிட்ட நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. ஸ்மார்ட் நகரங்களின் பட்டியலை வெளியிட்ட மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, சென்னை உள்ளிட்ட 20 நகரங்களின் பட்டியல் கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். Winners of fast track competition are Lucknow, Uttar Pradesh, which has improved the quality of its smart city plan by 19%. Lucknow is in Uttar Pradesh. Warangal in Telangana has improved by 13%. Dharmashala, Himachal Pradesh, improved by 27%. Chandigarh, 9%. Raipur, 25%. மணிப்பூரில் அரசியல் கட்சி அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தனர். மணிப்பூரில் வெளியாட்கள் நுழைய அனுமதி சீட்டு வழங்கும் நடைமுறைக்கான சட்ட முன்வரைவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக இந்த சட்ட முன்வரைவு அனுப்பப்பட்டது. ஆனால் கடந்த 8 மாதமாக சட்ட முன்வரைவு நிறைவேறாமல் நிலுவையில் உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டு நடவடிக்கை குழுவினர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்த முடிவெடுத்தனர்.
இதனையடுத்து மணிப்பூரில் உள்ள கட்சி அலுவலகங்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருந்தன. எனினும் போராட்டக் குழுவினர் கட்சி அலுவலகம் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலர் காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் பெண் காவலர் உள்பட 3 பேர் படுகாயமுற்றனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்தனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் 2016ஆம் ஆண்டுக்குரிய தமிழ் பேராய விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாக தமிழ் பேராயம் அறிவித்துள்ளது. இது பற்றிய அறிவிப்பை தமிழ் பேராயத்தின் தலைவரான முனைவர் இரா பாலசுப்ரமணியம் வெளியிட்டுள்ளார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தரை புரவலராக கொண்டு 5ஆம் தமிழ்ச்சங்கமாக செயல்பட்டு வரும் தமிழ் பேராயம் ஆண்டுதோறும் தமிழுக்காக விருதுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு தமிழ் படைப்பாளிகள், திறனாய்வாளர்கள், சாதனை புரிந்த பேரறிஞர்கள், இளம் ஆய்வறிஞர்கள் என 12 வகைப்பாட்டில் ரூபாய் 22 லட்சம் பரிசுத் தொகை கொண்ட விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த ஆண்டு முதல் அப்துல் கலாம் பெயரில் அப்துல் கலாம் இளம் தமிழ் ஆய்வறிஞர் விருது வழங்கப்படுவதுடன் தேர்ந்தெடுக்கப்படும் நூல்களை வெளியிட்ட பதிப்பகங்களுக்கும் விருது தொகையும் பாராட்டும் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. விருதுகளுக்குரிய பரிந்துரைகளும் நூல்களும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தமிழ் பேராயத்துக்கு வந்தடைய வேண்டுமென்றும் தமிழ் பேராய தலைவர் பாலசுப்ரமணியன் குறிப்பிட்டுள்ளார். சிறுகதை, புதினம், நாடகத்துக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது, கவிதைக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட பாரதியார் கவிதை விருது, கதை, கவிதை, நாடகத்துக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட அழ வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது வழங்கப்படுகிறது. மொழிபெயர்ப்புக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட GU போப் மொழிபெயர்ப்பு விருது, தமிழில் அறிவியல் நூலுக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட பேனா அப்புசாமி அறிவியல் தமிழ் விருது, சிற்பம், ஓவியம், தமிழிசை சார்ந்த நூலுக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட ஆனந்த குமாரசாமி கவின்கலை விருது அல்லது முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது வழங்கப்படும். கவிதை, சிறுகதை, புதினம், நாடகத்துக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட விபுலானந்தர் படைப்பிலக்கிய விருது, ஆய்வு நூலுக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொண்ட அப்துல் கலாம் இளம் தமிழ் ஆய்வறிஞர் விருது, தமிழ் கலை இலக்கிய பண்பாட்டு இதழுக்காக 1 லட்சம் ரூபாய் கொண்ட சுதேசமித்ரன் தமிழ் இதழ் விருது வழங்கப்பட உள்ளது. ரூபாய் 2 லட்சம் தொகை கொண்ட தொல்காப்பியர் தமிழ் சங்க விருது, சிறந்த தமிழறிஞர், மதிப்புறு தகைஞருக்கான பரதிமார் கலைஞர் விருதும் வழங்கப்படுவதுடன் தமிழ் பேரறிஞர், வாழ்நாள் சாதனையாளருக்காக ரூபாய் 5 லட்சம் தொகை கொண்ட பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது வழங்கப்படும். விருதுகளுக்கான பரிந்துரைகளும் நூல்களும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தமிழ் பேராயம், நிர்வாக கட்டடம், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், காட்டாங்குளத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் 603203 என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டுமென்றும் தமிழ் பேராய தலைவர் பாலசுப்ரமணியன் குறிப்பிட்டுள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. பின்னர் ஒரு சில இடங்களில் மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. இதற்கு பிறகு வெப்பம் அதிகரித்ததால் சென்னை, மதுரை, திருச்சி, வேலூர் போன்ற நகரங்களில் 103 டிகிரிக்கும் மேல் பதிவானது. அக்னி நட்சத்திரம் வரும் 28ஆம் தேதியுடன் முடிவடைவதால் வெயிலின் அளவு குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக வட மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றாலும் 104 டிகிரி வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை எதிர்காலத்திலும் ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவசர சட்டம் பிறப்பித்து மருத்துவ பொது நுழைவுத் தேர்வுக்கு இந்த ஆண்டு விலக்கு அளித்ததற்கு ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திலும் மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை நடத்த நிர்பந்திக்க கூடாது என்று கூறியுள்ள முதல்வர், அவசர சட்டம் பிறப்பித்ததன் காரணமாக லட்சக்கணக்கான மாணவர்களும் பெற்றோரும் மன உளைச்சல் மற்றும் அழுத்தத்திலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா கடிதத்தில் கூறியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ சீனிவேல் உடல் நலக்குறைவால் காலமானார்.
அவருக்கு வயது 65. கடந்த 17ஆம் தேதி உடல் நலக்குறைவால் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் சீனிவேல். இவர் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 34 மீனவர்கள் விசை படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு திமுக தான் காரணம் என்று மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த மாதம் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு கடந்த 14ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மற்றும் ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் 34 பேர் நேற்று தாயகம் திரும்பினர். காரைக்கால் தனியார் துறைமுகத்தில் அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அவர்களை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1974ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பின்னர்தான் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை இடையூறு விளைவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சனைக்கு காரணமே திமுக தலைவர் கருணாநிதி தான். 1974ஆம் ஆண்டு அன்றைக்கு கச்சத்தீவு தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவை அன்றைக்கு இலங்கைக்கு தாரை வார்த்தது கொடுத்ததன் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தாயகம் திரும்பிய தமிழக மீனவர்கள் தங்களோடு சிறைப்பிடிக்கப்பட்ட விசை படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இலங்கை சிறையில் தாங்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும் அவர்கள் கண்ணீர் மல்க கூறினர். ஆனால் பிடிச்சி படகெல்லாம் தரமாட்டேன்னா சொன்னாங்க. எங்களுக்கு படகு திருப்பி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு வாழ்வாதாரமே அந்த படகு வச்சு தான் இருக்குது. ஜெயிலில் தான் உள்ளக்க வச்சு இது இந்தியான்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நாட்டு படகு போகாது, தனுஷ்கோடியை மீறி போகாது. அங்கே வந்து எங்களை எல்லை மீறி கொண்டு போயிட்டாங்க நாட்டு படகுல. ஆனால் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ண பிள்ளைகளை 26ஆம் தேதி தான் கொண்டு வந்திருக்காங்க. 25ஆம் தேதி கேட்குறாங்க. நாட்டு படகு என்ன முடியுமே தெரியல. இதை நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் எங்கேயும் போக முடியாது. எங்களால் எங்கே வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் காவல்துறையினர் தாக்கப்பட்ட கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 62 பேரை 15 நாட்கள் காவலில் வைக்க சிவகங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை அருகே மதகுப்பட்டியில் நேற்று முன்தினம் இரவு காவல்துறையினர் அனுமதியின்றி முத்திரையர் சமுதாயத்தினர் சதய விழா நடத்தினர். இதுகுறித்த விசாரணை மற்றும் அமைதி கூட்டத்தின் போது காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்கப்பட்டதால் தடியடி, துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அரங்கேறின. காவல்துறையினர் தாக்கப்பட்டது தொடர்பாக மதகுப்பட்டியை சேர்ந்த 62 பேர் கைது செய்யப்பட்டு சிவகங்கை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி தீபா உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்களில் 12 பேர் தஞ்சாவூர் சிறார் சிறைக்கும் 50 பேர் மதுரை மத்திய சிறைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் இருவேறு ஊர்களைச் சேர்ந்த 4 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். இதில் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த சதீஷ் என்பவரும் ஓட்டேரியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரும் மெரினா கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கி உயிரிழந்தனர். இதேபோன்று வேலூரைச் சேர்ந்த இதயத் மற்றும் ஆசிக் என்ற மாணவர்களும் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கிக் கொண்டு உயிரிழந்தனர். இதில் ஆசிக் உடல் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை. மற்ற 3 உடல்கள் மீட்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. இதுபற்றி அண்ணா சதுக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரை சேர்ந்த 4 பேர் எல்லா மாணவர்கள் மெரினா பீச் கடலுக்கு வந்திருக்காங்க. கடலில் ஒரு 3 மணி அளவில் குளித்து கொண்டு இருக்கும்போது அலை வந்து ஆசிஃப் என்பவரையும் ஹிதாயத் என்பவரும் அடித்து கொண்டு போயிடுச்சு. அவருடைய உடல் மீட்கப்பட்டு விட்டது. அப்புறமா ஆசிஃபுடைய உடல் இருக்கே இன்னும் கண்டெடுக்கப்படலை. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே வானவேடிக்கை நிகழ்ச்சியின் போது குழந்தை உள்ளிட்ட 6 பேர் காயமுற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அடுத்த வல்லம் கிராமத்தில் உள்ள சையத் மசூத் திவான் உலி நாயகம் தர்காவில் கந்தூரி விழா நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக நேற்று சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலம் தொடங்குவதை அறிவிக்கும் வகையில் வானவேடிக்கை நடத்தப்பட்டது. அப்போது கூட்டத்தினரிடையே பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 1 வயது குழந்தை முகமது ஹஜீத் உள்பட 6 பேர் காயமடைந்தனர்.
நாங்கள் வருஷம் வருஷம் இங்கேருந்து கந்திரி விழா எடுத்துக்கிட்டு இருக்கோம் காட்டு பிள்ளையார் சிலைக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து கந்திரி விழா நடைபெற்றுக்கிட்டு இருக்கும்போது மது அருந்திட்டு வெடி போடும்போது அந்த பிரச்சனைகளால் ஒரு 6-7 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இனிமேல் மது அருந்திட்டு வெடி போடுறவங்க மேலே தடை பண்ணியிருக்காங்க. இவங்க வெடி போட்டவங்க மேலேயும் அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கும். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சேலம் அருகே உள்ள ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மே மாதம் கோடை விழா நடத்தப்படும். இந்த ஆண்டு பேரவைத் தேர்தல் காரணமாக வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. கோடை விழாவுக்கு இன்னும் 1 வார காலமே இருப்பதால் அதற்கான பணிகளில் தோட்டக்கலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு வண்ணம் கொண்ட 15,000 தொட்டிகள் தயார் நிலையில் உள்ளன. மேலும் வண்ணமயமான அலங்கார வளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளும் செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஏன்னா தண்ணி சௌகரியம் ஒன்றும் இல்லைங்க, ரெண்டாவது பாத்ரூம் வசதி இல்லை, முக்கியமாக குடி தண்ணீர் வேணும். குடிநீர் தண்ணி ஒன்றும் இல்லை. ஒரு 60 ரூபா வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்து அதை வச்சு போனாங்கன்னா மற்றபடி எடுத்துனா பாலிஸ் கிளிஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல லொக்கேஷன் தான். ஆனால் என்ன சுற்றி பார்க்குறதுக்கு வந்து புதுவிதமாக நிறைய இருக்குது. அதே சமயம் வந்து இந்த ஃப்ளவர்ஸு, இந்த போட்டிங்ஸு இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்தால் நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் நல்லா இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு என்வாயன்மெண்ட் நல்லா ஃபாரஸ்ட்டாக நல்லா இருக்குது. சம்மரில் வந்து இந்தமாரி பிளேஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் போதிய மழை இல்லாததால் நாமகிரிப்பேட்டை சுற்றுப்பகுதியில் பப்பாளி விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே காக்காவேரி, வெங்கையாபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் பப்பாளி பழ மரங்களை பயிரிட்டுள்ளனர். தற்போது போதிய மழை மற்றும் நிலத்தடி நீர் இல்லாமையால் பப்பாளி மரங்கள் வாடி வருகின்றன. வறட்சி காரணமாக வெள்ளைப்பூச்சி, இலை சுருட்டி நோய் தாக்குதலும் இருப்பதால் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நோயிலிருந்து தப்பிய பப்பாளி பழங்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என அவர்கள் தெரிவித்தனர். வேளாண் அதிகாரிகள் அளித்த மருந்துகளால் எவ்வித பலனும் இல்லை என்றும் விவசாயிகள் புகார் கூறினர். அறுவடை பண்ண முடியல, மரத்துலேயே எல்லாம் பூரா தொங்குது, வைரஸ் வருதுங்க, வெள்ளைப்பூச்சி வருது, தலை சுருண்டு வருது. அக்ரோ சென்டர்லேயும் வாங்கிட்டு வந்து மருந்து வாங்கி வந்து அடித்தான், நோய் தீரல. பறிக்கிறதுக்கு ஆளும் வர மாட்டேங்குது, விற்கவும் மாட்டல. அதனால் இல்லை, இந்த எல்லாமே வேண்டாம், அப்படி அழிச்சிடலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணுறோம். 8 மாதங்கள் வச்சு தான் விற்பனைக்கு காய் வரும். இப்போ விலை போகாமல் இருக்குது. நோயெல்லாம் வந்துட்டு இருந்தது. வெய்ய காலத்துக்கு காய் ஓடலை, விலையும் போகலை. இப்போ தண்ணியும் பற்றாமல் செடியெல்லாம் அழிக்கிற டைமுக்கு வந்துடுச்சு. இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய பெங்களூரு அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தியது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பெல்ஜியம் நாட்டில் அரசுக்கு எதிராக தொழிலாளர்கள் நடத்தும் போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. பெல்ஜியம் நாட்டில் பணி நேரத்தை வாரத்துக்கு 45 மணி நேரமாக அதிகரிப்பது, ஓய்வு பெறும் வயதை 67ஆக அதிகரிப்பது உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தொழிலாளர்கள் நாடு முழுவதும் 15 நாட்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தலைநகர் பிரசல்ஸில் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசு தாக்கியதில் மோதல் வெடித்தது. இதையடுத்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் காவல்துறையினர் கூட்டத்தை கலைக்க முயன்றனர். வன்முறையில் ஈடுபட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் கைது செய்யப்பட்டனர். மோதல் வன்முறை காரணமாக பிரசல்ஸ் நகர வீதிகள் போர்க்களம் போல காட்சியளித்தன.
ஐபிஎல் தொடரின் முதல் தகுதி போட்டியில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் தகுதி சுற்றில் பெங்களூரு அணியும் குஜராத் அணியும் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனையடுத்து முதலில் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 158 ரன்கள் எடுத்தது. குஜராத் அணியின் டுவைன் ஸ்மித் சிறப்பாக ஆடி 73 ரன் குவித்தார். 159 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் பெங்களூரு அணி விளையாடியது. 18.2 ஓவரில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 159 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து இறுதிப் போட்டிக்கான தகுதி சுற்றில் குஜராத் அணியை வீழ்த்திய பெங்களூரு அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெங்களூரு அணியில் அதிக அளவாக டி வில்லியர்ஸ் 79 ரன்களும் அப்துல்லா 33 ரன்களும் எடுத்தனர். Listen to this crowd go crazy, and there's a pitch invasion of note. Oh, look out, AB, just as well you're wearing a helmet. Holy guacamole. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள். 15வது பேரவையின் முதல் கூட்டம் இன்று தொடக்கம். புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்கின்றனர். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் நடவடிக்கை. ஆண்டிற்கான எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருதுகள் ஜூன் 30க்குள் நூல்கள் பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.